ஸோ கைஸ், ரீசெண்டாக நீங்கள் எல்லாம் நியூஸில் பார்த்துருப்பீங்க. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இவங்களோட க்ரோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸோட Q4 க்ரோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் 0 to 3% ஆக்சுவலாக. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏற்கனவே டிசிஎஸ் வந்து ஆல்ரெடி தே ஃப்ரீஸ் த இயர்லி இன்க்ரிமெண்டல். ஸோ எப்போவுமே இயர்லி இன்க்ரிமெண்டல் டிசிஎஸ் கொடுப்பாங்க. ஐ திங்க் டிசிஎஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன? Yes, TCS has deferred annual salary increments, meaning employee will not receive the usual salary rises. ஸோ குளோபல் எக்கனாமியோட பிரச்சனையால போட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக. ஓகே, இது வந்து ஒரு சைடு. ஸோ எல்லாருமே ரீசன் என்னென்னா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு என்னோட இது வந்து அப்படி கிடையாது. ஸோ ஸ்ரீதர் வெம்புவும் அதை பற்றி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ அதை பற்றி நம்ம படிப்போம் ஆக்சுவலி. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, my operating thesis, whatever seeing is not just a cyclical downturn or it not just an AI. இப்போ வந்திருக்க இந்த ரெவென்யூ டவுன் அப்படிங்கிறது இது வந்து ஒரு சடனாவோ இல்லை ஒரு ஏஐனாலே வரது கிடையாது. அது நமக்கு ஏற்கனவே தெரியும். ட்ரம்ப் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அதனாலேயும் இந்த சேஞ்ச் அப்படிங்கிறது கிடையாது ஆக்சுவலாக. ஸோ த ப்ராடர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி ஹஸ் பின் குவைட் இன்எஃபிஷியன்ட் போத் இன் ப்ராடக்ட்ஸ் as well as சர்வீஸ். இந்த ப்ராடர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு அவர் எதை சொல்கிறார் அப்படின்னா, எகெயின் கமிங் டு அவர் இந்தியா தான். இந்தியாவில் இருக்க சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இட்ஸ் குவைட் இன்எஃபிஷியன்ட். அது வந்து சர்வீஸ் பேஸ்டு கிடையாது. இப்போ டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் சர்வீஸ் பேஸ்டு. அவர் அதை மட்டும் சொல்ல, போத் ப்ராடக்ட் as well as சர்வீசஸ். டோட்டல் இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரியே ரொம்ப இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ இது எதனால வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 30 இயர்ஸாக நம்ம ஃபாலோ பண்ணுற அந்த ஒரு ப்ரொசீஜர்னால தான் இந்த இது வந்திருக்கு ஆக்சுவலாக. சேட்லி வி அடாப்டட், நம்ம அதை அடாப்டட் பண்ணிக்கிட்டோம் ஆக்சுவலாக. இன்எஃபிஷியன்ஸ் அவர் ஜாப்ஸ் கேம் டு டிபெண்ட். அது இல்லாமல் நம்ம ஜாப்ஸுமே அதை டிபெண்ட் பண்ணி தான் இதனால் நம்ம வந்துட்டு வந்திருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இதனால் ரொம்ப இன்டெலிஜென்டான பீப்புள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆல் வென்ட் இன் டு த டெவலப்மெண்ட் ஆக்சுவலாக, விச் மீன்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்குள்ளே போயிட்டாங்க. அவங்களோட இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரியிலையோ போகாமல் இருந்ததுக்கான ஒரு மெயின் ரீசனாக வந்துருச்சு. ஸோ வி லேக் த இனோவேஷன் அப்படிங்கிறது தான் இதோட இன்டைரக்ட் பாயிண்ட் ஆக்சுவலாக. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் அந்த வார்த்தையை சொல்லலை. பட் அவர் சொல்ல வருது என்ன அப்படின்னா, மேஜரான டேலண்டட் பீப்புள் அப்படிங்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வென்ட் இன் டு த ஐடி இண்டஸ்ட்ரி. இன்கேஸ் இது இல்லை அப்படின்னா நம்மளோட திங்கிங் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருந்திருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இருக்கிற இந்த டிரான்சிஷன் வந்துருக்குல்ல, அதாவது இப்போ என்னன்னா இந்த டிசிஎஸ், இன்ஃபோசிஸோட இந்த க்ரோத் ரேட் கம்மியாக இருக்குது. இது வந்து ஒரு டிரான்சிஷன் டைம் ஆக்சுவலாக. இந்த டிரான்சிஷன் டைமில் அட்லீஸ்ட் வி ஷுட் டேக் சம் போல்டு ஸ்டெப்ஸ் டு கிரியேட் த இன்னோவேஷன்ஸ் அப்படிங்கிறத சொல்ல வருது ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து நம்ம ரெடியாக எடுத்துகிட்டு இது அடுத்த 30 இயர்ஸ்க்கு எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத பார்க்கணும். திரும்பவும் அதே யூஸ் பண்ணாமல், அதே பழைய மாவை அரைக்காமல் புதுசாக எதாவது ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் இவர் இந்த 10 லைன்ஸில் சொல்ல வந்திருக்காரு. ஸோ இது என்னோட தாட்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. இதில் நிறைய பேருக்கு டிஃபர் இருக்கலாம். ஸோ டிஃபர் இருக்கவங்க இதை சும்மா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற முக்கியமாக இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற டூல்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 99% எதுவுமே இந்தியாவில் டெவலப் பண்ணதே கிடையாது. நீங்கள் ஜாவா எடுத்தாலும் சரி, இல்லை C++ எடுத்தாலும் சரி, இல்லை வந்துட்டு HTML, CSS, JavaScript, Angular, React, இது எல்லாமே மேஜராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆல் கம்மிங் ஃப்ரம் த US ஆர் சம் அதர் இண்டஸ்ட்ரி. மேபி US கூட எடுத்துக்கோங்களேன். நெதர்லாந்தில் கூட நிறைய சாஃப்ட்வேர் இப்போ ஐ திங்க் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சி ஒரு 2-3 சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ் பண்ணுறது இது எல்லாமே வேறு கண்ட்ரிலேருந்து தான் வருது ஆக்சுவலாக. பட் ஸ்டில் நோ ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட். இப்போ டிசிஎஸ்ஓ இல்லை இன்ஃபோசிஸோ டெஃபினெட்லி தே கேன் ஏபிள் டு இன்வெஸ்ட் சம் மணி டு கிரியேட் திஸ் ப்ராடக்ட்ஸ். பட் அவங்களோட தாட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸில் மட்டும்தான் இருக்காங்க தவிர ஒரு ப்ராடக்ட், ஒரு கோர் ப்ராடக்ட் அப்படிங்கிறது எகைன் அவங்க கிளைண்ட்டுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறாங்களே தவிர ஒரு என்டையராக குளோபலாக எல்லா சாஃப்ட்வேருக்கும் தகுந்த மாதிரி ஒரு டூல் அப்படிங்கிறது யாருமே டெவலப் பண்ணல. அதுக்கான ரீசன் அப்படிங்கிறது எனக்கும் ஏன் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவங்க இவ்வளோ மணி எத்தனை நாள் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு இன்னோவேஷனாக அவங்க ஆட் பண்ணியிருக்கணும். எதுவுமே இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸாக வெறும் சர்வீஸ் பேஸ்டு கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட்டும் அதை ஹேண்டில் பண்ணுறது இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர பிஸ்னஸ்க்கு ஒரு லாங் டேர்ம் கோல் அப்படிங்கிறத அவங்க திங்க் பண்ணாதனால தான் இந்த பிரச்சனை வந்து நிற்கிது ஆக்சுவலாக. ஸோ கண்டிப்பாக இது வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு இந்த பிரச்சனை கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இதில் இன்னொன்று விஷயம் ஆக்சுவலாக நான் ஒரு 1 month முன்னாடி நினைக்கிறேன் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஏஐ பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக. பட் இப்போ நான் ரீசெண்டாக மார்க்கெட் போகிற சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கான ஒரு ப்ராப்ளம் கிடையவே கிடையாது. ஏன்னா ரீசெண்டாக நான் ஒரு 2 days 3 days பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய MNCயில் போயிட்டுருக்கு. டிசிஎஸ்லையும் சரி, சிடிஎஸ்லையும் சரி, இன்ஃபோசிஸில், விப்ரோவில் ஒரு ஏகப்பட்ட ரெக்ரூட்மெண்ட் போயிட்டுருக்கு.
அப்போ ஃபீல்டு வந்து இவ்வளோ, ஏன்னா இப்போ நான் எல்லாத்துக்கும் தெரியுது ஃபீல்டு வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபீல்டு ரொம்ப லோவாக இருக்கும்போது எதுக்கு இவங்க பல்க் ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த நியூஸ் வந்தது. ஸோ இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட டைரக்ட் மீனிங் டிசிஎஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆனுவல் சேலரி, விச் மீன்ஸ் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் த பீப்புள் டு லீவ் த டிசிஎஸ் அப்படிங்கிறத இன்டைரக்ட் மீனிங் ஆக்சுவலாக. அதே போல் தான் எல்லா எம்என்சிஸ்லையுமே கண்டிப்பாக தே ஆர் எக்ஸ்பெக்டிங் டு லீவ் த சீனியர்ஸ் இன்டைரக்ட்லி அப்படிங்கிறது என்னோட தாட் ஆக்சுவலாக. ஏன்னா இவ்வளோ தூரம் அவங்க பல்க் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எய்தர் மார்க்கெட் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கணும், நிறைய இன்கம் வரணும். பட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ எல்லாத்தோட ரெவன்யூமே க்ரோத் கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சீனியர்ஸ் வந்து கண்டிப்பாக போக போகிறாங்கன்னு அர்த்தம் ஆக்சுவலாக. ஸோ சீனியர்ஸ் போகும்போது அந்த இதை ஃபில் பண்ணுறதுக்காக தே ஆர் எக்ஸ்பெக்டிங் ஜூனியர்ஸ். ஸோ ஜூனியர்ஸோட சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குது, அவங்கள எடுத்து போடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப். இது எதனால் இந்த ட்ரான்சாக்ஷன் அப்படின்னா, நீங்கள் சர்வீஸ் பேஸில் நான் நிறைய ஏகப்பட்ட சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் சர்வீஸ் பேஸில் டிசிஎஸில், இன்ஃபோசிஸில், ஹெச்சிஎல்ல எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எல்லாத்துக்குமே தெரியும் கண்டிப்பாக. முக்கியமாக இது வந்து சீனியர்ஸாக இருக்கவங்களுக்கு ஒரு கோட் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதை ஃபைனல் ரிவ்யூ பண்ணுறது அப்படிங்கிறது கிளைண்ட் சைடில் இருப்பாங்க. கிளைண்ட் சைடில் டெவலப்மெண்ட் டீம் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஏன்னா அதான் சர்வீஸ் பேஸ் இண்டஸ்ட்ரி. பட் கோட் ரிவ்யூ, அதை டெப்ளாய்மெண்ட் பண்ணுறது, ஃபைனல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது 99% வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டு தான் பண்ணுவாங்க. டெவலப்மெண்ட் மட்டும்தான் இந்தியாவில் இருக்க இந்த ஐடி இண்டஸ்ட்ரி வச்சு பண்ணுவாங்க. பட் ஏஐ வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு டாஸ்க்கை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு டைம் அப்படிங்கிறது தே கேன் ஏபிள் டு டூ வித் ஏஐ இட் செல்ஃப். அவங்க இந்தியன்ஸ் கிட்ட வரணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஒரு டாஸ்க்கை பண்ணுறதுக்கு ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஸோ நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 5 பேருக்கு 3 பேர் ஒரு ஜூனியர்ஸும், ஒரு மேனேஜர், ஒரு டீம் லீடு, ஒரு டெக்னிக்கல் லீடு, ஒரு ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லி இத்தனை பேர் ஒரு அஜல் டீம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ கிளைண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 7 பேருக்குமே அவங்க வந்து பில்லிங் தான் போடுவாங்க. இப்போ இந்த பில்லிங் ப்ராசஸில் அவன் என்ன சொல்லுவான், எனக்கு இவ்வளோ பில்லாம் தேவையில்லை, எனக்கு ஒரே ஒரு ஜூனியர் மட்டும் கொடு. அந்த ஜூனியர் வந்துட்டு எல்லா ஒர்க் பண்ணி கொடுப்பான். என்னோட கிளைண்ட் லீடு வந்து தே வில் ரிவ்யூ த கோட். மோரோவர் இப்போ ரிவ்யூ பண்ணுறதுக்கும் ஏஐ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் அதுக்குமே எங்களுக்கு வந்து தேவையில்லைன்னு சொல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு என்டையர் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அஜைல் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் குறைஞ்சு அவனுக்கு தேவை ஒரு ஏஜென்ட், ஒரு ஏஐ ஏஜென்ட், ஆக்சுவலாக ஒரு ஹியூமன் ஏஐ ஏஜென்ட். அவன் சொல்கிற டாஸ்க்கை முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட ஏற்கனவே ஆள் இருக்காங்க, அதை டெப்ளாய் பண்ணுறதுக்கு ஆட்டோமேஷன் ஏற்கனவே இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா ரிவ்யூ பண்ணுறதுக்கும் அதுக்கு ஏஐ டூல் வந்துடும் ஆக்சுவலாக. ஸோ டோட்டலாக ஒரு ப்ராஜெக்டில் ஒரு 7 பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க இடத்துல மினிமம் அவனுக்கு 2 பேர் போதும். அந்த 2 பேரும் ஜஸ்ட்டு டாஸ்க்கை பண்ணுற ஆளாக இருந்ததை தவிர மற்றபடி ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஆள் தேவையில்லை. ஏன்னா ஏஐயே உங்களுக்கு எஃபிஷியண்ட்டான கோடு கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து எஃபிஷியண்ட்டான ஆள் தேவை கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜூனியர் பேசிக் டெக்னிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறதா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த சுச்சுவேஷனில் எனக்கு தெரியுது. ஆக்சுவலாக நான் ஒரு 1 மந்த் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் இதுக்கு நான் என்ன இப்போ பேசிகிட்டு இருக்கணும் அதுக்கு ஆப்போசிட்டாக பேசியிருப்பேன். ஏன்னா அந்த டைமில் நான் என்னோடய தாட் அப்படி இருந்தது. பட் இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு 2 மந்த்ஸில் இப்போ நடந்துட்டு இருக்க இந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது என்னோடய ஐடியா என்ன அப்படின்னா, முக்கியமாக சீனியர்ஸ்க்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல ஆக்சுவலாக. ஸோ இது நீங்கள் தான் சொல்லணும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பல்க் ரெக்ரூட்மெண்ட் எல்லா கம்பெனிலையும் போயிட்டுருக்கு. மார்க்கெட் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இல்லை அப்படின்னா இது ரெண்டோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஹை சேலரி வாங்குகிற எம்ப்ளாயீஸை இன்டைரக்டாக ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு 99% சான்ஸ் இருக்குது. பட் டிசிஎஸில் அவங்க பண்ண மாட்டாங்க. அதுக்காக இன்டைரக்டாக அவங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது என்னோடய தாட் ஆக்சுவலாக. ஏன்னா சிடிஎஸில், அசென்ச்சரில் ஐ திங்க் தே வில் ஆல்வேஸ் ஃபோர்ஸ் யூ டு கோ. ஐ டோன்ட் நோ அபவுட் தேர் ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலாக. பட் டிசிஎஸில் வந்து உங்களை அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதுக்காக தான் இவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்களோ அப்படிங்கிறது எனக்கு டவுட் இருக்குது. ஸோ சீனியர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கேன். இன்டர்னலாக உங்களோட டாக் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. நானும் நிறைய பேர்கிட்ட பேசி பார்க்குறேன். உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லுங்கள் ஆக்சுவலாக. ஸோ எஸ், ஸோ மை ஃபைனல் திங் இஸ், யாராவது இப்போ தான் ப்ரோக்ராமிங் ஃபீல்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் தேர் இஸ் அ சேலஞ்ச் வில் கம். பட் சேலஞ்ச் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக ஃபீல்டு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ இன்னோவேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டி இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபீல்டுக்குள்ளே வாங்க. ஸோ எப்படி 1990s கிட்டத்தட்ட ஒரு 2008 வரைக்கும் நம்ம இந்தியாவோட பிஸ்னஸே வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனது இந்த ஐடி இண்டஸ்ட்ரி தான் ஆக்சுவலாக. ஸோ எல்லாருமே வந்து இதுக்குள்ளே வந்தாங்க. அதே போல் இப்போ 2024ல் இதுக்கான சேஞ்ச் வந்திருக்கு. ஸோ இந்த சேஞ்சை வந்து நம்ம எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறதான் we have to wait and see. Thank you. ஸோ உங்களுக்கு நான் சொன்னதில் ஏதாவது கமெண்ட்டில் டிஃபர் இருந்தது அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் புட் அ கமெண்ட். லெட்ஸ் டிஸ்கஸ்.